வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். இந்த வீடியோவில் யூனிட் 8 சாலிட் ஸ்டேட் ஃபிசிக்ஸ்லேருந்து மெட்டாலிக் பாண்ட் எப்படி கிரியேட் ஆகுது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். மெட்டல்ஸில் நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ்லாம் எப்படி கிரியேட் ஆகிருக்கும் அப்படின்னா, மெட்டலில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் சைஸில் பெருசாக இருக்கும். ஸோ நியூக்ளியஸ்க்கும் அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான்ஸ் ஈஸியாக வெளியில் வந்துடும் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸாக. இப்போது ஃப்ரீ எலக்ட்ரான்ஸாக அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரான்ஸ் வெளியில் வந்துட்டதுனால அந்த ஆட்டம் அயனாக மாறிடும். பாசிட்டிவ்லி சார்ஜ்டு மெட்டல் அயான் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. ஸோ இந்த பாசிட்டிவ்லி சார்ஜ்டு மெட்டல் அயான்ஸ்க்கும் இந்த வெளியில் வந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ்க்கும் இடையில ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து உருவாயிருக்கும். இந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸை எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபோர்ஸ்னால ஒரு பாண்ட் கிரியேட் ஆகும். அந்த பாண்டுக்கு பேர் தான் மெட்டாலிக் பாண்ட். இந்த மெட்டாலிக் பாண்ட்னால லாட்டிஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஃப்ளெக்சிபிளாகவும் கிரியேட் ஆகும். மெட்டாலிக் பாண்ட் சில ப்ராப்பர்ட்டிஸை அந்த சப்ஸ்டன்ஸில் கிரியேட் பண்ணும். எந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா, கண்டக்டிவிட்டி லெவல் இன்க்ரீஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் அதனுடைய மெல்ட்டிங் பாயிண்ட்டை வந்து ஹையர் பண்ணிவிடும். அந்த மெட்டீரியலை மேலியபிளாகவும் டக்டைலாகவும் மாற்றும். கண்டக்டிவிட்டி எப்படி இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னா, ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் நிறைய இருக்கும் மெட்டல்ஸில். இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் தான் விச் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஹீட் கண்டக்ஷன் அண்ட் எலக்ட்ரிக்கல் கண்டக்ஷன். ஹையர் வோல்டேஜ் அப்ளை பண்ணும்போது இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ்லாம் ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் மூவ் ஆகும். ஸோ எலக்ட்ரிக் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். திஸ் இஸ் வை எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் கண்டக்டிவ். அண்ட் நெக்ஸ்ட், இந்த எலக்ட்ரான்ஸ்லாம் கொலைட் ஆகும்போது கைனெட்டிக் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். ஸோ கைனெட்டிக் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் நடக்கிறதுனால ஹீட் கண்டக்ஷன் நடக்கும். இந்த மாதிரி தான் எலக்ட்ரிக் கண்டக்டிவிட்டியும் ஹீட் கண்டக்டிவிட்டியும் மெட்டல்ஸ்குள்ளார நடக்குது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த மெட்டாலிக் பாண்ட் கிரியேட் ஆனதுனால தான். ஸோ மெட்டல்ஸை குட் கண்டக்டர்ஸ் அப்படின்னும் சொல்லுவோம். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது எலக்ட்ரான்ஸ்லாம் ஸ்கேட்டர் ஆகி போயிடும். ஸோ எலக்ட்ரான்ஸ் ஸ்கேட்டர் ஆகி போகிறதுனால இந்த ஹீட் கண்டக்ஷனோ எலக்ட்ரிக்கல் கண்டக்ஷனோ ப்ராப்பராக நடக்காது. ஸோ கண்டக்டிவிட்டி குறைஞ்சிரும் அண்ட் டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ். மேலியபிலிட்டி டக்டிலிட்டினா என்ன அப்படின்னா, மேலியபிலிட்டி அப்படின்னா ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதாவது நம்ம அதை ஹேமர் வச்சு அடிக்கும்போது கூட அந்த மெட்டல் வந்து ஸ்கேட்டர் ஆகாது, அதாவது உடையாது. அது என்ன ஆகும் அப்படின்னா, ஃப்ளெக்சிபிள் ஆகிட்டு அது அப்படியே உடையாமல் இருக்குமே தவிர அது வந்து நொறுங்கி போயிடாது. டக்டிலிட்டி அப்படின்னா, வி கேன் ஸ்ட்ரெச் இட் லைக் அ ஸ்ட்ரைட் ஒயர். ஒரு ஒயர் மாதிரி நம்ம அந்த மெட்டலை இழுக்க முடியும். அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் தான் டக்டிலிட்டி. ஸோ இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியும் இந்த மெட்டாலிக் பாண்ட்னால கிரியேட் ஆகிற ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் கிரியேட் ஆகுது அப்படின்னா, இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிலிட்டியும் டக்டிலிட்டியும் எதனால் கிடைக்கிது அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ஒரு குஷன் மாதிரி ஆக்ட் பண்ணி அந்த மாலிகுல்ஸில் இருக்கக்கூடிய பாண்ட் வந்து பிரேக் ஆகாமல் பார்த்துக்கும். ஸோ அதுதான் இந்த மாலிபிலிட்டி அண்ட் டக்டிலிட்டிக்கான ரீசன். இப்போ பார்த்து இந்த கான்செப்ட்லேருந்து ஒரு கொஷின் டிஸ்கஸ் பண்ணலாம். ஒய் ஆர் மெட்டல்ஸ் malleable அண்ட் டக்டைல் ஏபிள் டு பி ஹேமர்ட் அண்ட் ஸ்ட்ரெச்ட் வித்தவுட் பிரேக்கிங்? எப்படி இதை உடையாமல் நம்மளால் ஸ்ட்ரெச் பண்ண முடியுது அண்ட் ஹேமர் பண்ண முடியுது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த ஸ்ட்ரீ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் காரணம். ஏன் அப்படின்னா, அது ஒரு ஃப்ளெக்சிபிள் குஷன் மாதிரி ஆக்ட் பண்ணி ரீஅரேஞ்ச் பண்ணி திருப்பியும் அந்த பாண்ட் வந்து பிரேக் ஆகாமல் பார்த்துக்குது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஸ்ட்ரீ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆக்ட்ஸ் லைக் அ flexible cushion. Ions slide past each other while electrons instantly rearrange, keeping the bond intact அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு இன்ன டாப்பிக்லேருந்து வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.